மாதிரியே லேடிஸோட வந்து உட்காந்துக்கிட்டான். நான் ஒரு ஜோக்கு தொழில இப்படி உடச்சு சிரிச்சுக்கிட்டே இருந்திருக்கேன். அந்த நேரம் பார்த்து சுக்குமல்லி காப்பி விற்கிறேன் வந்திருக்கான். 4 லேடிஸ் சேர்ந்து சுக்குமல்லி காப்பி வாங்கி குடிச்சிட்டு 200 ரூபா கொடுத்துருக்காங்க. இந்த சுக்குமல்லி விற்கிற சில்லறை இல்லைன்னு இருக்கான். இந்த 90 ஓட்டம் சும்மா இருக்க வேண்டியதானே, சில்லறை நான் தரேன் 90 தூக்கி டவுசர் கையை விட்டுருக்கான், முடிச்சு விட்டான். ஒரு ஆம்பளை பொம்பளை வேஷம் போடுறாங்கன்னா எதுக்கு? இந்த கண்ண 2 பொண்டாட்டிக்கு ஒரு பிள்ளைச்சி, ஒரு பொண்டாட்டிக்கு 2 பிள்ளைக்கு தான். வாழ்க்கை அவ்வளவு சிக்கல்ல போய்க்கிட்டு. உண்மையில அருமையான ஒரு கோவிலுக்கு விழா எடுக்கிறீங்க. அந்த காலத்துல சொல்லுவாங்க, கோபுர தரிசனம் கோடி புண்ணியம்மா. கோபுர தரிசனம் கோடி புண்ணியம். ஒரு காலத்துல இந்த ரோட்ல பைக்ல போறவன் கோயில் கோபுரத்தை பார்த்தா பைக்கை நிப்பாட்டிட்டு கையெடுத்து கும்பிட்டான். மாரியம்மா, நான் போற காரியம் நல்லபடியா நடக்கும். இப்பெல்லாம் எவனும் அப்படி கும்பிடுறது இல்ல. ஒத்த கையில பைக்கை ஓட்டிட்டு ஒத்த கையில மாரியம்மா கிசுறான். மாரியம்மா, நான் அவசரமா ஈரோடு போய்கிட்டு இருக்கேன். இவர் போய் 1 ரூபா உண்டியல்ல போட்டா லேட் ஆயிருமா, 1 ரூபாய் சுண்டி விடுறாரு. மாரியம்மா டேக்கி. மாரியம்மா ரிட்டர்ல ஒரு சுடுது. அண்ணன் பைபாஸ்ல மல்லாக்க படுத்து கிடக்கிறாரு. நெத்தியில போய் 1 ரூபா விட்டுது. தெய்வத்தை தெய்வமாக பார்க்க வேண்டும். தெய்வத்துக்கு நம்ம வேலை காட்டணும்னா தெய்வம் நம்மகிட்ட வேலையை காட்டும். பாருங்க எவ்வளவு சந்தோஷமா உட்காந்துருக்காங்க, எவ்வளவு அமைதியா உட்காந்துருக்காங்க. இதுதானே ஊர். நேத்து பட்டிமன்றம் தாங்க ஆரம்பிச்சேன். 10 நிமிஷம் தாச்சு ஒருத்தர் ஒடியாந்து முன்னாடி கொடுத்தான். 100 ரூபா அன்பளிப்பு அப்படின்னா பேரு சொல்லாத வச்சுக்க திட்டுவான். திருப்பி அரை மணி நேரம் ஆச்சு. என்னை ஒருத்தர் பின்னாடி வந்து சுரண்டனான். யாரும் பாக்குறேன், அதே ஆளு பின்னாடி வந்துட்டான். வந்து மறுபடியும் 100 ரூபா கொடுத்தான். வேணாம்னே அப்படின்னு வச்சுக்கட்டான். மொத்தம் ஒரே ஆளு 250 ரூபா காசு கொடுத்தான். எல்லாரும் பட்டிமன்றம் முடிச்சு வீட்டுக்கு போயிட்டாங்க. அவன் மட்டும் போகலையாடான்னு கேட்டு போதையில எல்லாத்தையும் கொடுத்துட்டு என் பொண்டாட்டி திட்டுவா, திருப்பி தாந்துன்னு கேட்கறாங்க. நான் என்னடா பண்றேன்னு கேட்கறேன். 3 மணி நேரம் வச்சிருந்தாலும் 10 ரூபா சேர்த்து கொடுன்னு கேட்கறாங்க. அவன் யாரான்னு பார்த்தா கொரோனாவில் வட்டி கொண்டு போட்டியா போனவனா இருக்கா. என்கிட்ட வசூல் பண்ண தெரியல. நானே முட்டையில வசூல் பண்ண முடியாம ஊர் ஊரா பைத்து சுத்துறேன். வாழ்க்கை அவ்வளவு சிக்கல் இருக்கு. ஒரு திருமண சம்பந்தமா ஒரு தலைப்பு கொடுத்திருக்காங்க. ஒரு குடும்பம் எப்படி இருக்கணும்னு அன்னைக்கு ஒரு பாட்டுல சொன்னா, இப்படித்தாண்டா குடும்பம் இருக்கும்னா. சொட்டு தேனை போல் சொல்லும் வார்த்தைகள், பட்டு பூவை போல் பார்க்கும் பார்வையில். சொட்டு தேனை போல் சொல்லும் வார்த்தைகள், பட்டு பூவை போல் பார்க்கும் பார்வையில். சொர்க்கம் தேடி செல்லட்டும் ஆசை எண்ணங்கள், சொர்க்கம் தேடி செல்லட்டும் ஆசை எண்ணங்கள். நம்மெல்லாம் கொண்டிட்டும் காதல் வெள்ளத்தில் ஒருவர் மீது ஒருவர் சாய்த்து ஓடம் போலே ஆடலாம் பாடலாம். சொல்லி பாருங்கள் பள்ளி பாடங்கள், இன்னும் என்னென்ன மன்னன் லீலைகள். சொல்லித்தாருங்கள் பள்ளி பாடங்கள், இன்னும் என்னென்ன மன்னன் லீலைகள். தங்க பாவை அங்கங்கள் எங்கள் சொந்தங்கள், தங்க பாவை அங்கங்கள் உங்கள் சொந்தங்கள். தந்தை போல் வித்தை எண்ணிக் கொள்ளுங்கள், ஒருவர் சொல்ல ஒருவர் கேட்டு பாடல் பாடலாம் பாடலாம். கைதட்டு மட்டும் கொடுத்து ஏன் கைதட்டு சொல்லணும்னா, அங்க பாய போட்டு மடிச்சு தூக்கி 6 மாசம் ஆகும். பஸ்ல தூக்குறோம், கம்பியில முட்டுறோம், கண்டக்டருக்கு திட்டு வாங்குறோம், இறங்க தெரியாம சாப்பிட்டு தெரியாம எங்கேயாவது போய் இறங்குறோம். இந்த மனக்கவலையெல்லாம் நீங்க கொடுக்கிற கைதட்டல் தான் எங்களை வாழ வைக்கும். ஏன்னா அதை நம்பித்தான் நாங்க ஓடிக்கிட்டு இருக்கோம். இந்த அம்மாலாம் படுத்து தூக்கி 15 நாள் ஆகுது. மெட்ராஸ்ல இருந்து வரும்போது படிக்கட்டுல படுத்து தூக்கி எவனோ டீசல் கேன் கிடக்குன்னு சொல்லி தூக்கி போட்டிருக்காங்க. அப்புறமா எந்திரிச்சு இல்ல நான் பொம்பளை ஆள் அப்படின்னு சொல்லியிருக்கு, நல்ல வேலை பேசினேன் அப்படின்னு சொல்லி கூட்டியாந்துருக்காங்க. உண்மையில அருமையான ஏற்பாடு. எங்களை வந்தவங்களை நேத்துல இருந்து எங்களை உபசரிச்சு அருமையா பைபாஸ்ல ரூம் போட்டு கொடுத்து நைட்டு சாப்பாடு அருமையான சாப்பாடு. அடாடா, அருமையான சிக்கன் நாட்டுக்கோழி தாபாவில செஞ்சு அருமையா சாப்பிட்டோம். இவருக்கெல்லாம் தம்பிக்கு ஒரு பட்டனே தெரிஞ்சு போச்சு. அந்த அளவுக்கு ஏன் எக்குற சாப்பாடு அருமையா சாப்பாடு ஆமான்னு சொல்லியா. இந்த அம்மா எல்லாம் உட்கார்ந்து சாப்பிடுறது, எந்திரிச்சு சாப்பிடுறது, அப்புறம் தெரிவிக்கிட்டு சாப்பிடுறது, அவ்வளவு ஒரு கவனிப்பு. சில ஊர்ல அந்த அளவுக்கு எல்லாம் கவனிக்க மாட்டாங்க. கடைசியில பாயாசம் கொடுத்தாங்க.
இந்த அம்மா நிறைய பாயாசம் சாப்பிடும். பாயாசம்லாம் விரும்பி சாப்பிடுவாங்க. நாங்க யாரும் பாயாசம் சாப்பிட மாட்டோம். ஏன்னா சுகர் பேஷண்ட் பூரா வாழ்க்கை அவ்வளவு சிக்கல்ல வாழ்ந்துகிட்டு இருக்கிறோம். இதுல நாலு அறிஞர் பெருமக்கள் வந்திருக்காங்க பேசுறதுக்கு. இதில் திருமணத்துக்கு முன்புதான் சந்தோஷம் என்ற அணிக்கு தலைமையேற்று வந்திருக்கக்கூடியவர் விஜய் டிவி கலக்க போது யார் புகழ், சன் டிவி காமெடி சென்சன் புகழ், கலைஞர் தொலைக்காட்சியுடைய தில்லுமுள்ளு புகழ், ஜெயா தொலைக்காட்சியுடைய காமெடி கிளப் புகழ், பட்டிமன்ற உலகத்தினுடைய முடிசூடா மன்னனாக வலம் வரக்கூடிய இந்த கொங்கு மண்ணுக்கும் கொங்கு மண்டலத்திற்கும் உலகளாவிய புகழை பெற்று தந்து கொண்டிருக்கக்கூடிய சமீபத்தில் வெளிவந்திருக்கக்கூடிய கவுண்டம்பாளையம் என்ற திரைப்படத்தின் மூலமாக மக்கள் மனதெல்லாம் சிம்மாசனம் போட்டு அமர்ந்திருக்கக்கூடிய பாசத்துக்குரிய அருமை மாப்பிள்ளை கோவை தூரன் KR மஞ்சுநாதன் அவர்கள் நலம் ஆசைய காதில தூது விட்டு ஒரு ஆம்பளை லேடிஸ் போடுற பாட்டு போடுறேன். நீனு வெக்கம் இல்லாம டான்ஸ் ஆடிட்டு வந்திய என்னையா நல்ல எவங்கியா. அவருக்கு இணையும் துணையுமாக பேச வந்திருக்கக்கூடியவர் சேலம் வைசியா கல்லூரியில கணிப்பொறியியல் துறை தலைவராக பணியாற்றி ஏறக்குறைய 18 ஆண்டு காலம் பணியாற்றி தன்னுடைய திறமையின் காரணமாக மாலத்தீவில் இருக்கக்கூடிய கல்லூரியில 2 ஆண்டுகள் பணியாற்றி தற்சமயம் விடுமுறைக்கு வந்திருக்கக்கூடிய கணிப்பொறியியல் துறையில டாக்டர் பட்டம் பெற்றிருக்கக்கூடிய பேராசிரியர் டாக்டர் அபு அவர்கள் வந்திருக்காங்க. இது ஒரு பெரிய மனுஷன் செய்யற வேலையானே. ஒரு பேராசிரியர் அன்பை கொடுத்து சொப்பன சுந்தரி பாட்ட முடியலாம். இப்ப சொப்பன சுந்தரி யாரு வச்சிருக்கா, அது வந்து காரை யாரு வச்சிருக்கா, பெட்ரோல் யாரு போடுறது, அந்த கார் எங்க கிடக்குன்னு தெரியாம தான் அவனே சுத்தி இருக்கிறான். இல்லை திருமணத்துக்கு பின்புதான் சந்தோஷம் என்ற அணிக்கு தலைமையேற்று வந்திருக்கக்கூடியவர். இந்த அம்மா பழைய பாடல்களை அவ்வளவு தத்துவமா பாடுவாங்க. பழைய படத்துல நடிச்ச நடிகர்லாம் இப்ப இல்ல, போய் சேர்ந்துட்டாங்க. பழைய படத்துல பாடினவங்களும் இப்ப இல்ல, போயிட்டாங்க. பழைய படத்துக்கு இசையமைச்சவங்களும் இப்ப இல்ல, இறந்து போயிட்டாங்க. இப்பொழுது இவர் ஒருவர் தான் உயிரோடு இருந்து கொண்டிருக்கிறார். விரைவில் எதிர்பார்க்கிறோம் இவருடைய பாடல் வெளிவர. அந்த அளவுக்கு பாடக்கூடிய அம்மா சென்னையில ஒரு தனியார் பள்ளியில மியூசிக் டீச்சரா இருக்காங்க, இசை ஆசிரியர். இந்த கொரோனா காலத்துல அந்த அம்மாவுக்கு சம்பளம் கொடுக்கல. நம்ம மஞ்சுநாதன் தான் நம்ம டீம்ல பேசுற உள்ள பணம் இல்லாம இப்படி பரதேசத்தனமா சுத்துதுன்னு சொல்லி திருப்பூர்ல ஒரு பெரிய பனியன் கம்பெனி 200 கோடி சொத்துள்ள பனியன் கம்பெனியில இந்த அம்மாவை மேனேஜரா சேர்த்து விட்டாங்க. ஒரு பெண்ணாக இருந்தாலும் 1.5 ஆண்டுகள் அந்த கம்பெனியை நிர்வாகம் பண்ணி இப்ப கம்பெனியை மூடிட்டாங்க. அவ்வளவு ஒரு ராசியான அந்த ஓனர் அடுத்த கம்பெனில போய் பனியனுக்கு விசிறு வெட்டிக்கிட்டு இருக்காங்க பாருங்க. இந்த அம்மா தீபாவளிக்கு பட்டிமன்றம் போயிருக்கு திருப்பூர். பசு புஷ்பா மேம்பாலத்துல ஏறி இருக்கு. 200 கோடி சொத்து உள்ள ஓனர் 10 பனியனை தோல்லே ஒரு தெரிஞ்சிருக்காங்க. இந்த அம்மா மேலே இருந்து கூப்பிட்டு ஓனர் அப்படின்னு இங்கே வந்துட்டியா தாயேன்னு வேட்டி சட்டை எல்லாம் கட்டி போட்டு போடணும்லாம் சிவமானத்தோட போய் சுத்திக்கிட்டு இருக்காங்க. அவ்வளவு தூரம் சிறப்பப்பட்டிருக்கக்கூடிய பாசத்துக்குரிய அருமை சகோதரி சென்னை ராணிகுமார் அவர்கள் வந்திருக்காங்க. சின்ன பொண்ணுதான் வெக்கப்படுது அம்மா அம்மாடி, கண்ணுக்குள்ளதான் மின்னல் அடிக்குது சும்மா சும்மாடி, ஆனந்த காத்து வீசுது சமந்த காத்து மடிக்குது. அப்பா செந்தில், இது சின்ன பொண்ணா நல்லா பாரியா, முறைப்படி உனக்கு சின்ன மாமியா முறை வேண்டிய உன் வயசுல அந்த அம்மாவுக்கு 2 உள்ள இருக்கியா. இந்த அம்மா சின்ன பொண்ணாம முத்தானை எடுத்து வர்ற ஐப்பசி வந்தா ஓஏபி வரப்போகுது. என்ன கை அடிக்கிற அவ்வளவு கருன்னு அடிக்குது, மருதான் அடிக்காது, இருக்க வேண்டிய கிரீஸ் எடுத்து அடி கிரு கிருன்னு. அவருக்கு இணையும் திணையுமாக பேச வந்திருக்கக்கூடியவர் இந்த இளம் வயதிலேயே ஒரு இளம் பெண் எப்படி பெற்றோருக்கு உறுதுணையாக இருக்க வேண்டும் என்ற வகையில கல்லூரியில முதுகலை பட்டம் படித்துக் கொண்டிருந்தாலும் இரவு நேரங்களில் இது போன்ற இலக்கிய பணிகளை செய்து தன்னுடைய பெற்றோருக்கும் உறுதுணையாக தான் கல்லூரி கட்டணத்தையும் தானே சம்பாதித்து கட்டிக் கொண்டு தனக்கு போட வேண்டிய நகைகளையும் தானே சம்பாதித்துக் கொண்டிருக்கக்கூடிய இந்த இளம் தலைமுறையின் ஒரு முன் உதாரணமாக இருக்கக்கூடிய அண்மை சகோதரி பவித்ரா அவர்கள் வந்திருக்காங்க. நல்ல ஒரு கேள்வி. மாங்குயிலே பூங்குயிலே சேதி ஒன்று கேளு, மல்லையிட தேடி வரும் நாள் எந்த நாள், முத்து முத்து கண்ணால் நான் சுத்தி வந்த பின்னால், மாங்குயிலே பூங்குயிலே சேதி ஒன்று கேளு.
வழியில ஓடிக்கிட்டு இருக்கேன். நம்மளுக்கு கீபோர்டு இசைக்கு வந்திருக்கக்கூடியவர் மிகப்பெரிய இசை ஜாம்பவான், நிறைய இசை கலைஞர்களை உருவாக்கியவர். இவரிடம் உருவாகியவர் தான் திருவேங்கட உமாநாத் என்ற ஒரு மனிதர். சிறப்பாக இசை வாசிக்கக்கூடிய அருமை அண்ணன் தேனி மகேசன் அவர்கள் வந்திருக்காங்க. நல்ல ஒரு கைதட்டல் கொடுங்க. நம்மளுக்கு ரிதம் பேண்ட் இசைக்கு வந்திருக்கக்கூடியவர் பிரபல இசை ஜாம்பவான். அவர் மிகப்பெரிய வள்ளி கும்மிலாம் அவருக்கு டேட் கிடைக்கிறது இல்லை. அந்த அளவுக்கு வள்ளி கும்மில ஃபேமஸ் ஆகி இன்னைக்கு யூடியூப்ல அவருக்குன்னே தனியா ஒரு யூடியூப் சேனல் வச்சு அவரை மட்டுமே காட்டுறாங்க. உட்காந்து சாப்பிடுற மாதிரியே காட்டுறாங்க. அப்படி சிறப்புப்பட்டிருக்கக்கூடிய அருமை சகோதரர் செந்தில் அவர்கள் வந்திருக்காங்க. நல்ல ஒரு கைது. அருமையான ஆடியோ சிஸ்டம். ஆடியோ பேர் என்னன்னு திருமுருகன். அருமையா இருக்கு. நல்லா நாங்க ஏத்துங்கன்னு சொல்லல, இறக்குங்கன்னு சொல்லல, இப்படித்தானே இருக்கணும். நேரத்துல என்ன ஒரு ஆள் கொண்டுட்டாங்க, ஏத்துங்க அப்படிங்கிறேன். என்ன வேசி ஏத்தோம் அப்படின்னா அப்படிலாம் எல்லாம் நல்லா உட்காந்துருக்கீங்க. எங்களை யூடியூப்பில் படம் எடுத்துக் கொண்டிருக்கக்கூடிய கிராமத்து பட்டதாரி யூடியூப் சேனலுடைய நிறுவனர் கீனா அவர்களுக்கும், கொங்கு மஞ்சுநாதன் யூடியூப் சேனலுடைய இயக்குனர் அனுமதி கிருஷ்ணா அவர்களுக்கும் நேரத்தில் நெஞ்சார்ந்த நன்றிகளை சொல்லி, ஏன்னா நீங்க எல்லாம் முன்னாடியே அமர்ந்துட்டீங்க. இப்பொழுது முதல் விவாதத்தை தொடங்குவதற்காக திருமணத்துக்கு முன்புதான் சந்தோஷம் என்ற அணியை துவங்கி வைத்து பேச விஜய் டிவி கலக்க போது யார் புகழ், சன் டிவி காமெடி ஜங்ஷன் புகழ், கலைஞர் தொலைக்காட்சியுடைய தில்லுமுள்ளு புகழ், மிகப்பெரிய ஜாம்பவானாக வரக்கூடிய மஞ்சுநாதன் அவர்களுக்கு முன்பாக பேராசிரியர் அபு அவர்கள் பேசுவார். உன்னை நம்பிதான் கூட்டமே உட்கார்ந்து உட்காரு. எப்படி விடுமே அமைச்சர் உன்னைய புது வேட்டியா மாப்பிள்ள டேப்பா அருமையா இருக்கு. கலரை மாத்திக்கிட்டு கொண்டு போகும்போது அன்னை தமிழே, என் ஆவி கலந்தவளே, சொல்லில் விளையாட எனக்கு சொல்லிக் கொடுத்தவளே. உலக மொழிகளில் கவிதைகள் உண்டு, உலக மொழிகளில் கவிதைகள் உண்டு. ஒரு மொழியே கவிதையாகிய வரலாறும் உண்டு. அந்த சிறப்பு நம் தாய்மொழி தமிழ் மொழிக்கு மட்டுமே உண்டு என்று சொல்லி வரலாம். தமிழ் வாழ்த்து சொல்ல கைதட்ட 21 பேருக்கு நன்றி. கையை தட்டாம உட்கார்ந்து நன்றி. நல்ல ஜோரா ஒருத்தர் கை தட்டி வைங்க, ஒன்றும் அஞ்சனே வைக்காதீங்க. நல்ல ஒரு அற்புதமான மேடை, நல்ல ஒரு தலைப்பை கொடுத்திருக்கீங்க. மனுஷ மன நிம்மதியா இருக்கிறது கல்யாணத்துக்கு முன்னாடியா கல்யாணத்துக்கு பின்னாடியா? அவ்வளவு சத்தியமா நடுவுல இந்த கோவில்ல நம்ம சாமி கிட்ட வேண்டி காப்பு கட்டோம்ல, இந்த காப்புக்கும் ஆப்புக்குமே ஒரு வித்தியாசம் இருக்கு. என்ன வித்தியாசம்? சாமி கிட்ட வேண்டிட்டு ஒரு மஞ்ச கயிறு எடுத்து நம்ம கையில கட்டணும்னா அது காப்பு. அதே சாமி கிட்ட வேண்டிட்டு அந்த மஞ்ச கயிறை ஒரு அழகான பொண்ணு கழுத்துல கட்டணும்னா அது நமக்கு நாமே வச்சுக்கிற ஆப்பு நடுவுல. உண்மையிலே நானா ஆப்பு வச்சு 25 வருஷம். அப்ப இந்த திருமண வாழ்க்கை மகிழ்ச்சி இல்லைன்னு உண்மையை சொல்றதுக்கு 2 ஆண்கள் வந்திருக்கும். திருமணத்துக்கு அப்புறம் தான் மகிழ்ச்சின்னு பொய் சொல்றதுக்கே 2 பெண்கள் வந்திருக்காங்க. இப்ப நீங்க பேசுறீங்களா மைக்கு, இதுல காப்பர் ஒயர்ல கனெக்ஷன் கொடுத்திருக்காங்க. ஒரு காப்பர் ஒயர்ல கனெக்ஷன் கொடுத்தா அது மின்சாரம், ஒரு மஞ்ச கயிறுல கனெக்ஷன் கொடுத்தா அது சம்சாரம். இது தொட்டாதான் சாக்கடிக்கும், அது தொட்டதுக்கெல்லாம் போட்டு அடிக்குதே. இந்த திருமண வாழ்க்கை எப்படி மகிழ்ச்சியா இருக்கும்னு சொல்றதுக்கு தான் ஒட்டுமொத்த ஆண்கள் சார்பா நாங்க வந்திருக்க. நல்ல கையை தட்டி உற்சாகப்படுத்தி நம்ம அணி அப்படி ஜெயிச்சு நிக்கணும். எனக்கு ஆனா ஒரு சின்ன ஆசை தான். என்ன ஆசை? இந்த பாருங்க, பொய் பேசுறதுக்கு 2 பெண்கள் வந்திருக்காங்க, உண்மையை சொல்ல 2 ஆண்கள் வந்திருக்கோம். திருமணத்துக்கு முன்பா பின்பா நல்ல ஒரு கேள்வியை கேட்டிருக்கோம். உங்களை சாட்சியா வச்சு இங்க இருக்கிற ஆடியன்ஸ்க்கு ஒரு சின்ன போட்டியை வச்சு நான் தலைப்புக்குள்ள வரலான்னு இருக்கேன். என்ன போட்டி? ஃபர்ஸ்ட் லேடிஸ் ஃபர்ஸ்ட். ஓகேவா? ரெடியா இருக்கீங்களா? ரெடி 1 2 3 அப்படின்னு சொன்னா இங்க இருக்கிற பெண்கள் மட்டும் பலமா கை தட்டணும். அதுக்கு அடுத்து 1 2 3 சொன்னா நம்ம ஆண் சிங்கங்கள் கை தட்டணும். சத்தியமா சொல்ற, ஒரு கல்லூரியில பேராசிரியருக்கு மாசம் 4 லட்சம் ரூபாய் சம்பளம் வாங்குறேன். இந்த போட்டியில யார் ஜெயிக்கிறீங்களோ அவனுக்கு என்னோட 1 மாச சம்பளத்தை இதே மேடையில நடுவர் கையால உங்களுக்கு கொடுக்காட்டாலும் ஒரு போடுற பிரேஸ்லெட், மோதிரம், செயின் எல்லாம் கழட்டி உள்ள கொடுத்துருப்பாங்க. ஆமா, நான் கொடுத்து விட்டு நான் சங்கேரி டோல்கேட்ல படுத்துக்க மாட்டேன். எல்லாம் ரெடியா இருக்காங்க. ரெடியா இருக்கீங்களாக்கா? லேடிஸ் ஃபர்ஸ்ட் பாத்துருமா? ரெடி 1 2 3. நீங்க லேடிஸா ஆதார் அட்டை வச்சிருக்கியா? அப்பதான் நம்புவேன். ஒண்ணு தெரிஞ்சுக்கங்க, யாரெல்லாம் அழகா இருக்கும் நினைக்கிறீங்களோ அவங்க எல்லாம் பட்டிமன்றம் முடிஞ்சு உங்க வீட்டுல போய் உங்க ஆதார் கார்டை எடுத்து பாருங்க. பார்த்தா உங்க கருவம் கலைஞ்சது. அனௌன்ஸ் பண்ணுவாங்க, பாத்திருக்கீங்களா? நாளைக்கு 10 மணிக்கு நம்ம ஸ்கூல்ல ஆதார் எடுக்கிறாங்க, எல்லாரும் வந்துருங்க. நம்ம ஆம்பளை எல்லாம் சட்டையை போட்டு நம்ம ஆண்டவங்க எடுத்துட்டு வந்துருவோம். இந்த பெண்கள் அப்படி கிடையாது. பட்டு சேலை கட்டி பவுடர் அடிச்சு 5 பவுன் செயின் போட்டு பூ வச்சு போய் உட்காருவாங்க. உட்கார்ந்தோட எடுத்தாச்சு போவான்னு. ஏன்னாடி 1 2 3 எல்லாம் சொல்லாம எடுத்தாச்சுங்கிறாங்க. ஒரு வாரம் சென்று போஸ்ட் ஆபீஸ்ல ஆதார் கார்டு வரும். வாங்கி பாத்தீங்கன்னா சாத்தி வச்ச பணம் மாதிரி எடுத்து அனுப்பிப்பாங்க. உங்க கருவம் கழிச்சு போயிடும். ஆனா இங்க பாருங்க, பெண்கள் சொன்னே இவ்வளவு தூரமா கை தட்டினாங்களே, இப்ப ஆண்களோட பவர் பாக்கிறீங்களா? எங்க ரெடியா இருக்கீங்க? பவர் காமிப்போமா? ரெடியா? ரெடி 1 2 3. 5 10 ஆண்களாலே கெத்துங்கிறத ப்ரூவ் பண்ற கூட்டாங்க. திருமண வாழ்க்கைக்கு அப்புறம் என்னங்க மகிழ்ச்சி இருக்கு, என்ன சந்தோஷம் இருக்கு? அப்படி கேளுங்க. கல்யாணத்துக்கு முன்னாடி எங்களுக்கு பேர் என்ன தெரியுமா? இப்ப நான் சொன்ன உடனே ஆண்கள் கை தட்டுவாங்க.
மொரட்டு சிங்கிள் எங்களுக்கு ஒரு பேர் இருக்குங்க. அந்த மொரட்டு சிங்கிளா வாழ்ந்தப்ப நாங்க எவ்வளவு சந்தோஷமா இருக்கு தெரியுமா? ஒரு காலத்துல முறை பொண்ண மாமா பொண்ணு கூப்பிட்டாங்க. நாங்க கல்யாணம் பண்ணதுக்கு முன்னாடி அந்த முறை பொண்ண மாமா பொண்ணு கூப்பிட மாட்டோம். எப்படி கூப்பிடுவோம்? எப்படி மைமா பொண்ணு தான் கூப்பிடுவோம். இது எப்ப கல்யாணத்துக்கு முன்னாடி தாலியை கட்டிட்டு நாங்க பாடுற பாட்டுல என்ன தெரியுமா? என்ன பாட்டு? கல்யாணம் ஆன ஆம்பளைங்களா பாடுற பாட்டு என்ன தெரியுமா? எங்கே செல்லும் இந்த பாதை யாரோ யாரோ அறிவாரோ. எங்க போகுது வாழ்க்கையே தெரியாம நொந்து போறமே. இந்த திருமண வாழ்க்கை மகிழ்ச்சின்னு சொல்ல முடியுமா? ஏமா அந்த கல்யாணத்துக்கு அப்புறம் மகிழ்ச்சின்னு சொல்றீங்கல்ல, நல்ல நான் ஒரு கேள்வியை கேட்கிறேன். இந்த மக்கள் சாட்சியா நடுவர் சாட்சியா கேட்கிறேன். கேளியா கத்த புருஷனுக்கு ஃபர்ஸ்ட் வாய்க்கு ருசியா சமைச்சு போறீங்களா? அப்படி கேளியா. அன்னைக்கு பட்டிமன்றம் லேட் ஆச்சு. சரி, ஏன் பொண்டாட்டிட்ட சொன்ன அடியே பட்டிமன்றம் லேட் ஆச்சு, 2 சப்பாத்தி சுத்தா சாப்பிட்டு கிளம்புறேன்னு கொண்டு வந்து குடுக்கறா. பிக்க பண்ணுங்க. சப்பாத்தி ஒருத்த காலை வச்சுட்டு கையை வச்சு இருக்கிற பிக்க பண்ணலையா? கோவமா வராதா? என்னாடி சப்பாத்திலே இப்ப உள்ள வந்தா பிச்சு கூட பிச்சுக்கிறா. அவன் சமய கட்டு வந்து சொல்றான், நான் சுட்ட சப்பாத்தியே பிக்கல, என்ன பிக்கிறதா போயா வேலையை வச்சுட்டு இருக்கிறாங்க. இப்படி தாயா நேத்து என் கொண்டாடி டிவி பாத்துக்கிட்டு தாயா. சாரி, அதே தோசை சுட்டு கொண்டாடிக்கிறேன். கொண்டாந்து வைக்கிறா, பிக்க முடியல சுடுது. பிக்க முடியல சுடுது. என்ன லைட்ட போட்டு பாக்குறேன். இப்ப டிவி பாக்குற அவசரத்துல தோசை கல்லாம் கொண்டு வச்சிருக்காங்க. உடனே எங்க மாமியா எதுக்கு தோசை சுடுறாங்க? அத்த நீங்க சுட்டுட்டு வாங்க தோசை. அந்த அம்மா கொண்டாந்து வச்சுட்டு கண்ணகரன் கருப்பா இருக்கு. எப்படி இருந்துச்சு? கருப்பா இருக்கு. என்ன லைட்ட போட்டு பாக்குறேன். இந்த அம்மா டிவி பாக்குற அவசரத்துல தோசை கண்ண குப்புற போட்டு மாவு ஊத்திருக்கேன். இந்த திருமண வாழ்க்கை சந்தோஷமா மகிழ்ச்சிமா. நான் கேட்கிறேன், உங்களை வச்சு நாங்க நிம்மதியா இருக்க முடியுதா? எங்க அம்மா அப்பாவோட முரட்டு சிங்களா வளர்ந்தப்ப அவ்வளவு சந்தோஷமா இருந்தேன் சார். கல்யாணத்துக்கு அப்புறம் எல்லாமே மாறி போச்சு. அன்னைக்கு தாகமா இருக்கேன்னு தண்ணி குடிக்கலாம் போய் ஐஸ் பண்ணி திறந்தாங்க. சரி, ஃப்ரிட்ஜ்ல பாக்குறேன் 4 பட்டு புடவை உள்ள சொல்லி வச்சிருக்காங்க. ஏன்னா நீங்க சொல்லுங்க, ஐஸ் போட்டிக்குள்ள ஃப்ரிட்ஜ்ல போய் யாராவது புடவை வைப்பாங்களா? நான் கேட்டேன், ஏண்டி இவ்வளவு பெரிய பீரோ வாங்கி கொடுத்துருக்கானே, இதுல புடவை வைக்காம ஏன்டி ஐஸ் போட்டியில வச்சேன்னு கேக்குறேன். கோடை காலத்துல இதுல வச்சு கட்டாம நல்லா குழுகுள் இருக்காதா, இதுல வச்சேங்கிறாங்க. அந்த தண்ணி எடுத்து குடிக்க முடியுமா? அதுக்கு பேர் ஃப்ரிட்ஜ் கிடையாது. அப்புறம் நம்ம ஊர கவுண்டர் ஊர்ல அதுக்கு பேரை மாத்துறோம். என்னன்னு? அதுக்கு பேரு பிச்சைக்கார பொட்டி என அறிவிக்கப்படுது. ஏன் அப்படி சொல்றீங்க? ஆமா, ஒரு காலத்துல மிச்சம் இருந்த சோறு குழம்பு எல்லாம் பிச்சைக்காரனுக்கு போட்டாங்க. இப்ப ஃப்ரிட்ஜ்ல வச்சிருந்து புருஷனுக்கு போட்டுருக்காங்க. அது பிச்சைக்கார பொட்டியே தான், ஒண்ணும் இல்ல. நம்ம 20,000 30,000 கொடுத்து ஃப்ரிட்ஜ் வாங்கி கொடுத்துருக்கோம்ல. பட்டிமன்றம் முடிச்சு எல்லாரும் உங்க வீட்டு ஃப்ரிட்ஜை திறந்து பாருங்க. 30,000 ஃப்ரிட்ஜ்ல வெறும் 150 ரூபாய் ஜாமான் தான். என்ன இந்த பெண்கள் வச்சிருப்பாங்க? 5 ரூபாய் இஞ்சி, பாதி நறுக்குன்னு எலும்புச்சம்பழம், புளிச்ச மாவு, போன வாரம் வச்ச ரசம் இப்ப விஷமாவே மாறி இருக்கும். நேத்து வச்ச மல்லிகைப்பூ, முழுங்க வேண்டிய மாத்திரை தூக்கி முழுங்கினா மல்லிகைப்பூ வாட வருது. மல்லிகைப்பூ தூக்கி தலையில வச்சா மாத்திரை வாட வருது. சத்தியமா இந்த குடும்பம் உருப்படவே. அப்ப இந்த குடும்பம் உருப்புறதுக்கு என்னதான் வழி? இந்த ஃப்ரிட்ஜ 10 நாளைக்கு ஆம்பளை கண்ட்ரோல்ல விட சொல்லு. எங்க ஆண்கள் கண்ட்ரோல்ல விட்டா என்ன ஆகும்? நம்மளால எல்லாத்தையும் தொடச்சி எடுத்துட்டு நேரம் பாண்டிச்சேரிக்கு வண்டி எடுத்துருவோம். வாங்கிட்டு வந்து ஏத்தனான்னு வச்சுக்க, லோடு லோடா. இந்த பெண்கள் வச்சிருக்க ஃப்ரிட்ஜ திறந்தா கப்புவான அடிக்கும். நம்ம ஃப்ரிட்ஜ திறந்து பாரு, கிளிக் கிளாங்னு சவுண்டோட இருக்கும். நம்மளால ஃப்ரிட்ஜ் கதவை மெதுவா தான் சாத்துவான். உள்ள மூடி திறந்துருச்சுன்னா என்ன பாத்தீங்களா? அப்படியே திறந்தாலும் அதை வீணாக்க கூடாதுன்னு சாப்பிட்டுட்டு எங்கால எப்படி உற்சாகமா பாடுவோம் கல்யாணத்துக்கு முன்னாடி. எப்படி சேர்த்து வச்சாரு எத்தனை காதலக்கா, கட்டு பாரு கட்டி பாரு கண்ணிக்கு சொல்லிக்கா, மாமும் பாரு சொல்லிக்கிட்டாங்க காலேஜ் போட்டுங்கக்கா. அண்ணன் கையில் நீ ஒட்டிக்க மாட்டுக்கு லைஃப் ஒரு குட்டு அந்த புறத்தில தாட்டுக்கு நட்டுக்கு கட்டி போட்ட கிக்கு தொக்கியின் தொக்கி சிக்கன் தொக்கி ஒட்டு மாவுட்டு மீனாட்சி அண்ணன் காதல் காட்சி
மீனாட்சி மீனாட்சி அன்னை காதல் என்னாச்சு தூங்கி ரொம்ப நாளாச்சு 4 வருஷம் மீனாட்சி ஒத்துக்கம்மா 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 பாவப்பட்ட அம்மா அந்த அளவு சந்தோஷமா இருக்காரு. இந்த கல்யாணத்துக்கு அப்புறம் சந்தோஷம் இருக்காங்க அப்படி கேள்வி. ஆனா ஒரு விஷயத்த இந்த மேடையில பெருமையோட சொல்லுவேன் சார். என்ன பெருமை? ஏன் பொண்டாட்டி மாதிரி டிவி பார்க்க உலகத்துல ஆளே கிடையாது. நல்ல ஒரு பொண்டாட்டி அப்படி என்ன பாப்பாங்க, நல்ல ஒரு கை தட்டல அவளுக்காக தாராளமா எல்லாம் கொடுத்து வைங்க. என் பொண்டாட்டி எப்படி டிவி பாப்பா? எப்படி 10 உள்ள இருப்பிட்டு 20 வெளியில வந்துடும் சார். என் பொண்டாட்டி அப்படி கிடையாது. அப்புறம் என் பொண்டாட்டி எப்படி தெரியுமா டிவி பாப்பா? எப்படி கரண்ட் ஆஃப் ஆனா கூட லைட் அடிச்சு பாக்குறாங்க, அதான் தெரியுதா பாப்போம். ஆனா ஒரே ஒரு விஷயம் தான் சார், எனக்கு ஒரு பழக்கம் இருக்கு. என்ன பழக்கம்? எந்த ஊருக்கு பட்டிமன்றம் போனா அந்த ஊர்ல என்ன ஃபேமஸா விக்குதோ அதை வாங்கிட்டு வீட்டுக்கு போயிடுவேன். திருநெல்வேலி பட்டிமன்றம் போனேன், அல்வா ஃபேமஸ் வாங்கிட்டு வந்தேன். இந்த 10 நாளைக்கு முன்னாடி பாண்டிச்சேரி பட்டிமன்றம் போனேன், வாங்கிட்டு வந்தேன். வாங்கிட்டு வந்தியா? என்ன வாங்கிட்டு வந்தியாங்கிறீங்க? ஆம்பளையார் பூரா சிரிக்கிறீங்க. அண்ணன் பாண்டிச்சேரி செண்டு பாட்டில் ஃபேமஸ், அதை வாங்கிட்டு வந்தேன். உன்னைய பத்தி எனக்கு தெரியும், நீ செண்டு பாட்டில் வாங்கியிருக்க மாட்டேன், குண்டு பாட்டில் வாங்கியிருக்க. செண்டு பாட்டில் தான் சார் வாங்கினேன். இந்த 2 நாளைக்கு முன்னாடி மணப்பாறை பட்டிமன்றம் போனேன். முறுக்கு ஃபேமஸ். ஆமா, பாயம்மா கடை. பாயம்மா கடையில நேரா வாங்கி கொண்டாந்து என் பொண்டாட்டி தாடி டிவி பாக்குறதா பாக்குறேன், மணப்பாறை முறுக்கு நறுக்கு முறுக்கு வாய்க்கு நல்லா இதமா இருக்கு, தின்னுகிட்டே பாருங்க கொடுத்துட்டு ட்ரெஸ் சேஞ்ச் பண்ண நான் ரூம் போயிட்டேன் சார். இவன் மணப்பாறை முறுக்க தின்னுட்டே டிவியை பாத்தீங்கன்னா சொல்றேன், மணப்பாறை முறுக்கு உன் முகர மாதிரியே இருக்கா, ஒரே கசப்புன்னா. மணப்பாறை முறுக்கு டேஸ்டா இருக்குமே வெளியில வந்து பாக்குறேன், நான் வாங்கி கொடுத்த முறுக்கு பாயிட்டு அப்படியே இருக்கு, பக்கத்துல இருக்க கொசுவத்தி சொல்லி எடுத்து தின்னுட்டு டிவியை பார்த்தாலே இந்த திருமண வாழ்க்கையில மகிழ்ச்சி இருக்குமா சார்? எப்படியா? அதனாலதான் நீ கல்யாணமான ஒவ்வொரு ஆண்களும் எப்படி வேதனைப்பட்டு பாடுறோம். எப்படி மரணம் என்னும் தூது வந்தது, அது கொண்டாடி என்னும் பதிவில் வந்தது, சொர்க்கமாக நான் நினைத்தது நரகமாக மாறிவிட்டது. கொண்டாட்டிய போ பொருந்தியாலே பெண்கள் காட்டும் அன்பு என்பது நம்மை பித்தனாக்கி அலைய வைப்பது, ஆண்கள் காட்டும் அன்பு என்பது நம்மை ஆப்படிச்சு அசர வைப்பது. யாருக்காக? இழுக்கிறது எனக்கு, நீ ஆண்டா தண்ணி குடிச்சா யாருக்காவது இப்படி இழுத்தா எனக்கு படபடன்னு வந்துடும் சார். நல்ல வியாதி, விளங்காத வியாதி. இழுக்கையிலே விட்டுட்டாங்க. முடிஞ்சதுக்கு அப்புறம் மாமா இப்படித்தான் நேற்று ராத்திரி என் பொண்டாட்டி டிவியில நாடகம் பார்த்துக்கிட்டு இருந்தான். நான் தோசை சாப்பிட்டு இருந்தேன். சரி, தோசை விக்கிருச்சு. தண்ணி தண்ணி. அவ முடியட்டு வாரேன் நாடகம் முடியட்டு வாரம்னால எனக்கு முடியட்டு வாரம்னாலும் தெரியாம தான் இன்னும் போயிட்டு. அப்ப இந்த திருமண வாழ்க்கை மகிழ்ச்சி இருக்கமா? என்னைக்காவது பெத்த தாய் பிள்ளைய சந்தேகப்பட்டிருக்கா சார்? படமாட்டான். பெத்த தாய் பையன் திருட்டு பையனாவே இருந்தாலும் ஊரு கூட சொல்லு இவன் திருடன்னு. அந்த பெத்த தாய் என்ன சொல்லுவா, ஏய் வாய அடக்கி பேசுங்கடி, என் பிள்ளைய நான் அப்படி வளர்க்கல, என் பிள்ளை ஒரு காலம் தப்பு பண்ண மாட்டான்னு திருடனாவே இருந்தாலும் அவனை விட்டு கொடுக்காம பேசுறவ தாய் சார். ஆனா இந்த கல்யாணத்துக்கு அப்புறம் இந்த பொண்டாட்டின்னு ஒருத்தி வர்றால, புருஷனை சந்தேகப்படுறதே வேலையா போச்சா சார்? இந்த வாழ்க்கை மகிழ்ச்சி இருக்குமா சார்? உனக்கு சந்தேகம் சார். நான் என் பொண்டாட்டி பார்த்து ஒரு காதல் பாட்டு பாடுறேங்க. என்ன பாட்டு? 1000ல் ஒருத்தி அம்மா நீ, உலகம் அறிந்திடாத பிறவி அம்மா நீ, பார்வையிலே குமரியம்மா, பழக்கத்திலே குழந்தையம்மா, 1000ல் ஒருத்தி அம்மா நீ. பாட்டு எப்படி சார்? சூப்பர். அப்படி நானும் பாடினேன். ஃபர்ஸ்ட் லைன் தான் பாடினேன். 1000ல் ஒருத்தி அம்மா நீ. அடிக்காதவங்க ஒன்னும் நடக்கல. தப்புலைய சட்டையை பிடிச்சி 1000ல் நான் ஒருத்தனா மீதி 999 பேர் எங்க இருக்காங்க, மரியாதையா லிஸ்ட கொடுன்னு கேட்கறாங்க. இது பரவாயில்லையா? போன தீபாவளிக்குமா பவித்ரா, நீ கேளு. போன தீபாவளிக்கு என் பொண்டாடி 10,000 ரூபாய் கேட்டா பட்டிச்சல் எடுக்க. சரி, என்கிட்ட காசு 1000 ரூபாய் கொடுத்து இதுக்கு நீ காட்டன் சேலை வாங்கி கட்டடி, சும்மா ராணி மாதிரி இருப்பான்னு சொல்றேன். அந்த ராணி யாரும் கட்டி சண்டைக்கு வர்றாங்க. நீங்க புதுக்கோட்டை ராணின்னு சொல்லி விட்டு போக வேண்டியது. உனக்கு துரோகம் ஒருபோதும் பண்ண மாட்டேன். நான் கேட்கிறேன், திருமண வாழ்க்கையில என்ன திருமண வாழ்க்கை சந்தோஷம் சந்தோஷம் சந்தேகப்பட்டு அலையிறீங்களே. ஒன்னே ஒண்ணு சொல்றேன், இங்க இருக்க 2 பெண்களும் சொல்றேன், தயவு செஞ்சு நீங்க பொட்டு வைக்கிறீங்கல்ல, குங்குமம் பொட்டா பார்த்து வைங்க. ஸ்டிக்கர் போட்டு தயவு செஞ்சு வைக்காது. அப்படியே மீறி வைக்கிறதா இருந்தாலும் வச்சு விட்டு பழசானா தூக்கி கீழே போட்டுருக்கு. அதை கொண்டு போய் கண்ணாடியில் வைக்கிறது, பாத்ரூம் பீங்கால விட்டுறது, கதவுல விட்டுறது, கக்கூஸ் பீங்கால கொண்டு போய் விட்டுறது. அன்னைக்கு ஒரு அம்மா வச்சிருந்த ஸ்டிக்கர் போட்டு பழசா போச்சுன்னு பஸ்ல இருக்க ஜன்னல் கம்பியில ஒட்டி விட்டு போயிடுச்சு சார். நான் பட்டிமன்றம் முடிச்சு போய் ஏறலான்னு ஏறி அசதியில அப்படி தூங்குற பாருங்க,
அந்த பொட்டி என் சட்டையில ஒட்டி இருந்திருக்கு. நான் மகளைய பொண்டாட்டி பாத்துட்டான். நேரா பேக்க தூக்கிட்டு வீட்டுக்கு போன பாருங்க. இவ பொட்டை பார்த்துட்டு என்ன கேட்டா, எத்தனை நாளா இது நடக்குது? நான் டிகிரி படிச்சிருக்கேன்ல, டாக்டர் வேறல்ல, நான் பட்டிமன்றத்தான் கேட்கறாளான்னு நினைச்சுக்கிட்டு உன்னை கல்யாணம் பண்றதுக்கு முன்னாடில இருந்தே இது நடக்குதுன்னு. ஒரு பொட்டலைய வாழ்க்கை பொட்டுல போயிருச்ச, இந்த திருமண வாழ்க்கையில மகிழ்ச்சி இருக்குன்னு நம்ம சொல்ல முடியுமா சார்? நான் கேட்கிறேன். உனக்கு நடந்த மாதிரி எனக்கு நடந்துச்சு. என்ன போன வாரம் யாரு விட்டு போட்டோ யார் வேட்டியில ஒட்டி இருக்கு. இவன் மறுநாள் பட்டிமன்றத்துக்கு வரணும்னு வந்தான். ஏண்டி வாரீங்கன்னா பாக்கத்தான் அப்படின்னு இந்த பொட்டை எடுத்துக்கிட்டு ஒவ்வொரு பொம்பளையார் மூஞ்சியா பாத்துக்கிட்டு இருக்கா. எவ்வளவு போட்டு நெருப்பு இல்லாம புகையாதுன்னு அக்காவுக்கு தெரிஞ்சிருக்கு சார். அந்த புகையை நீந்த அக்காவுக்கு தெரிஞ்சுப்பா. அப்ப இந்த திருமண வாழ்க்கையில மகிழ்ச்சி இருக்குப்பா சார்? பூரா சந்தேகப்படுறேன் சார். சார் ஒன்னே ஒண்ணு சொல்றேன். கொரோனா காலகட்டம் வந்துச்சு இல்ல, சரி, கல்யாணம் பண்ண ஆரம்பிச்சாலே பிரச்சனை அங்கேயே ஸ்டார்ட் ஆயிடுது சார். கேக்குறேன். நான் ஒன்னே ஒண்ணு சொல்றேன். இப்ப பொண்ணு பார்க்க போறோம்ல, திருமணம்னா பொண்ணு பார்க்க போவோம்ல, பொண்ணு பார்க்க போறது ஒரு காலகட்டத்துல திருமணம் நல்லா இருந்தது. அப்ப பொண்ணு பார்த்தோம்னா பார்த்தாமா, பொண்ணு பாட தெரியுமா, ஆட தெரியுமா, பேச தெரியுமா, முடி நீளமா இருக்கான்னு பார்த்தோம், பஜ்ஜி சுஜி தின்னு கல்யாணம் முடிச்சோம். ஆனா இன்னைக்கு திருமண வாழ்க்கையில பொண்ணு பார்க்க போனா என்ன சார் பிரச்சனை வருதுங்க? ஒண்ணு தெரிஞ்சுக்க, இந்த பொண்ணு பாக்குறது பெருசு இல்ல. சரி, இதே பொண்ணு நிச்சயம் பண்ண உடனே எவன்டையாவது ஒரு கடனை வாங்கி ஒரு செல்போன் ஒண்ணு அந்த பிள்ளைக்கு வாங்கி கொடுத்துறேன். ஆமா, இதுல என் நம்பர் நீ பேசுற இப்படிய காலம் 6 மணிக்கே பல்லு விளக்காம பேச ஆரம்பிச்சிடுறாங்க. அவரை எந்திரிச்சு எனக்கு தூக்கணும், எனக்கு தூக்கணும், அப்புறம் குடு. அதெல்லாம் கல்யாணத்துக்கு அப்புறம் தான். இதுக்காக கல்யாணம் வாங்கலாம் குடுக்குறாங்க. நைட்டு 1:30 கொடுத்து தொலைய மாட்டாங்க. சார்ஜ் தீர்ந்து போயிட்டு பிளக் பாயிண்ட் போய் சொல்லிக்கிட்டு கொடுத்துக்கிறாங்க. நைட்டு 2:30 கொடுப்பாங்க. வாங்க, இது கல்யாணத்துக்கு முன்னாடி. சரி, கல்யாணத்துக்கு அப்புறம் ஒருத்தர் போனை எடுத்து உடச்சிட்டான்னா பொண்டாட்டில இருந்து போன் கொடுத்தேன். பாத்தீங்களா? கல்யாணத்துக்கு முன்னாடி 3 மணி நேரம் பேசுறேன், கல்யாணத்துக்கு அப்புறம் 3 வார்த்தை தான். என்ன வார்த்தை? குழந்தான் குழைக்கிறேன். இந்த போன் எப்ப தெரியுமா வரும்? 10:30 மணிக்கு எவனையாவது ஒருத்தனை தோது பண்ணி நைட்டு வாங்கி பாலக்கட்டையில வச்சுட்டு உட்காருவாங்க. கரெக்டா திறக்க போயில கிரிங்க போன் அடிச்சு அவளே தான் அப்படி. நான் ஈரோடு போறேன்னு சொல்லி எப்படி முக்கு வருதுன்னு தெரியல. நான் பொண்டாட்டி தான். என் பொண்டாட்டி நீ என்னடா பேசுற? சும்மா இங்க கொடுங்க சார், நான் பேசுறேன். 2 பேர்ட்டு என் பொண்டாட்டி போனை கொடுக்கவே மாட்டேன்டா. பவித்ரா நீ பேசலையா? நீ பேச. இப்படி மூடிய துறக்கைய மூடி சுத்திக்க. மூடி சுத்திக்கிச்சுன்னா அதுக்கு ஒரு ஐடியா வச்சிருப்பாரு. பைக்கு சாவி வச்சு துறப்பாங்க, அப்பவும் சுத்திரும். இந்த கடைசியா துறக்கிறதுக்கு ஒரு ஐடியா வச்சிருப்பாங்க. என்னது? சுத்துறா மறுபடியும் கடைசி ஆயுதம் என்ன? ஐயோ உடஞ்சு வச்சேன். கவலைப்படாது, வாழ்க்கையே நம்ம கையில இருக்கு. துண்டை புடிச்சு வடிகட்டுவான். இவ்வளவு இம்சி இந்த கல்யாணத்துக்கு அப்புறம் தான். கல்யாணத்துக்கு அப்புறம் தானே சார் இருக்கு? மகிழ்ச்சி இருக்கா, சந்தோஷம் இருக்கா? நான் கேட்கிறேன். கல்யாணத்துக்கு அப்புறம் எல்லா பிரச்சனையும் நம்மள தேடி வருது. அதனாலதான் சார் ஒரு ஆம்பளை கடன்காரன் வந்து யாரால பொண்டாட்டியால கட்டுன பொண்டாட்டி வந்ததுக்கு அப்புறம் தான் ஆம்பளையே கடன்காரன் ஆகுறான். அதுக்கு முன்னாடி முரட்டு சிங்களா சந்தோஷமா எங்களுக்கு மட்டும் திருமண வாழ்க்கை ஆசை இல்லைன்னு நினைக்கிறீங்களா? நாங்களாம் எப்படி ஆசைப்படுறோம்? பொண்டாட்டியை கல்யாணம் பண்ணி ஆத்துல தண்ணி போகாதப்ப அந்த நிலா வெளிச்சத்துல அங்க போய் பாய விரிச்சு போட்டு புளிசோரை கட்டிக்கிட்டு அங்க காதல் பாட்டு பாடலாம்னு ஆசைப்படுறோம். எப்படி கொடுத்த பாட்டு? எல்லோருக்கும் எழுதி வச்சான், எங்கள தான் கட்டி வச்சான், கொஞ்சாதியோ ரொம்ப கட்டுப்பட்டா கத்தளிப்பா கத்தளிப்பா போல போடு சொல்ல போனா என்ன போன பாக்கியமாயா தார கூட தாய போல இந்த சொல்லையே எல்லாம் எல்லோரும் நான் பெரியில் பாடும் பாட்டு கேட்க கேட்க ஆசையாச்சு ஆத்தங்கரை கீழ காத்து மேல பட்டு மோகமாச்சு போடும் நிலாவோடு நான் கொண்டு மதித்தேரு குருட வந்து சேரு நான் கொட்டும் கடி சாரு ராத்திரியில் பாடும் பாட்டு. அந்த சந்தோஷம் நாங்க ஆசைப்படுறோம் சார். ஆனா அந்த மாதிரியான திருமண வாழ்க்கை அமையலங்கிறத சார் நாங்க சொல்றோம். நான் கேட்கிறேன். நான் ஒரே ஒரு விஷயம் சொல்றேன் சார். கல்யாணம் ஆனதுக்கு அப்புறம் 2 குடும்பம் ஒண்ணு சேருது இல்ல? ஆமா. அதாவது மாப்பிள்ளை வீட்டு குடும்பமும் சேருது, பொண்ணோட குடும்பமும் சேருது. தனி குடுத்தனம் போனதுக்கு அப்புறம்
இவங்க அம்மா வீட்டு ஆளுங்க வந்தா ஒரு மாதிரியும் நம்ம வீட்டு ஆளுங்க சொந்தக்காரெல்லாம் வந்தா ஒரு மாதிரி நடக்கிறாங்களே, இந்த திருமண வாழ்க்கை ஆம்பளைக்கு எப்படி மகிழ்ச்சியா இருக்கும்னு நான் கேட்கிறேன். உண்மையா? சத்தியமா நான் சொல்றேன் சார். இவங்க வீட்டு ஆளுங்க வந்தா மீன் குழம்பு வைக்கிறாங்க சார். எங்க வீட்டு ஆளுங்க வந்தா மீன் குழம்பு கொண்டாந்து வைக்கிறாங்களே, அவங்க வீட்டு ஆளுங்க வந்தா மட்டன் குழம்பு வைக்கிறாங்க. எங்க வீட்டு ஆளுங்க வந்தா மட்டமான குழம்பு வைக்கிறாங்க. அவங்க வீட்டு ஆளுங்க வந்தா ஆட்டையும் கோழி அடிக்கிறாங்க. எங்க வீட்டு ஆளுங்க வந்தா எங்களையே போட்டு அடிக்கிறாங்களே சார். இந்த திருமண வாழ்க்கை எப்படி சார் மகிழ்ச்சியா இருக்கிறாங்க? உண்மையா? நீ பொண்டாட்டிக்கிட்ட எல்லாம் ஒரு வார்த்தை கேட்டா ரிட்டர்ன்ல 20 வார்த்தை கேட்கிறான். ஏண்டி உனக்கு அறிவு இருக்கா? அவ திருப்பி ஏன் உனக்கு அறிவு இருக்கா? உங்க அப்பானுக்கு அறிவு இருக்கா? உங்க அத்தாவுக்கு அறிவு இருக்கா? உங்க சித்தமானுக்கு அறிவு இருக்கா? உன்னோட பட்டிமன்றம் பேச போற மஞ்சளாவுக்கு அறிவு இருக்கா? இவ்வளவு கேட்கிறாங்க பொண்டாட்டி. உன்னோடதானே நான் சுத்திட்டு தரேன், உன்னோடதானே வாழ்றேன். அவன் சொல்றாளே கல்யாணம் பண்ணி நீ அவனோடதான் வாழ்ற, என்னோட வாழ மாட்டேன். எவ்வளவு சிக்கல் இருக்கு பாத்தீங்களா? ஆனா சார் எனக்கு ஒரு சந்தேகம் சார். என்ன சந்தேகம்? ஒருத்தர் மாதிரியே உலகத்துல 7 பேர் இருப்பாங்களாம்ல, உண்மையாது? அப்படித்தான் சொல்லிக்கிறாங்க. அப்படித்தானே சொல்லிக்கிறாங்க. நான் வேண்டதெல்லாம் கடவுள்கிட்ட ஒண்ணுதான். என்ன தவிர்த்து அந்த மீதி 6 பேருக்கும் அடிக்காத பொண்டாட்டியும் வாய் அடக்கமான மாமியாவும் கிடைக்கணும்னு மனசார இந்த மேடையிலேயே வேண்டிக்கிறேன் சார். அவ்வளவு பிரச்சனை திருமண வாழ்க்கைக்கு அப்புறம் தானே சார் வருது. நான் கேட்கிறேன், திருமண வாழ்க்கை மகிழ்ச்சியா இருக்குங்கிறீங்களே, ஒரே ஒரு விஷயம் தான். இந்த திருமண வாழ்க்கை ஆண்களுக்கு மட்டுமல்ல, பெண்களுக்கு அது இம்சங்கிறதா அந்த மேடையில பதிவு பண்றேன். அப்படிமா ஒரு கல்யாணம் பண்ணதுக்கு அப்புறம் ஆம்பளைக்கு குடிக்கிற பழக்கம் அதிகமா இருந்து, அவளுக்கு கெட்ட பழக்கம் அதிகமா இருந்து, கல்யாணம் பண்ண 3 வருஷத்துல 2 பிள்ளைய கொடுத்து அவன் போய் சேர்ந்துருவான் சார். இவனுக்கு தாலி கட்டி அவன் கூட வாழ்ந்த இல்லற வாழ்க்கைக்கு ஒரே காரணத்தால தான் விட்டுட்டு போன 2 பிள்ளையும் இளம் வயசுல அவன் சந்தோஷமா வாழா வெட்டியா இருந்து 10 பாத்திரம் சேர்த்து அந்த பிள்ளைங்களை காப்பாத்தி கஷ்டப்படுறானே, இந்த திருமண வாழ்க்கை பெண்களுக்கு எப்படி மகிழ்ச்சியை தரும்னு நான் கேட்கிறேன். இதுவா பரவாயில்ல சார், நம்ம காசு பணம் இருக்கிறவங்க நல்லபடியா திருமணத்தை நடத்திடலாம். ஆனா இந்த வரதட்சணைங்கிற ஒரு விஷயத்தினால எத்தனை தந்தைமார்கள் தன்னுடைய பிள்ளைங்களுக்கு 32 வயசு 35 வயசாயும் இன்னும் கட்டி கொடுக்க மாப்பிள்ள வரலையேன்னு ஏங்கி தவிக்கிறாங்களே, இந்த திருமண வாழ்க்கை பெண்களுக்கு, அதுலயும் குறிப்பா ஏழ்மையான பெண்களுக்கு எப்படி மகிழ்ச்சியை தரும் நான் கேட்கிறேன். அதனாலதான் ஒரு நாட்டுப்புற பாட்டிலே ரொம்ப அழகா சொன்னா, மாப்பிள்ள வரும் எதிர்பார்த்து ஏங்கிற ஒரு முதற்கண்ணி பாடுற மாதிரி சொன்னா, எத்தனை முறை காபி கொடுப்பா எங்கக்கா, எத்தனை முறை கால் விழுவா எங்கக்கா, எத்தனை முறை காபி கொடுப்பா எங்கக்கா, எத்தனை முறை கால் விழுவா எங்கக்கா, சரி வரும் முன்னு நம்பி அவ வீதி வழியே காத்திருப்பா, சரி வரும் முன்னு நம்பி அவ வீதி வழியே காத்திருப்பா, சரி வராது ஒரு நதி வராது, சரி வராது ஒரு நதி வராது, எத்தனை முறை காபி கொடுப்பா எங்கக்கா, எத்தனை முறை கால் விழுவா எங்கக்கா. வாழ்க்கை அவ்வளவு சுவாசமா போகுது. இந்த பெண்களுக்கு ஒண்ணு இல்ல சார், ஒரு ஆணுக்கே குறை இருந்து ஒரு பெண்ணுக்கு கல்யாணம் ஆகி 5 வருஷம் ஆகி குழந்தை இல்லைன்னு வச்சுக்கோங்களேன், அந்த ஆண் இந்த சமுதாயம் தப்பா பேசுமா? கண்டிப்பா பேசாது. பெண்களை தான் மலடின்னு சொல்லும். அவங்க ஒரு நல்ல காரியத்துல கூட கொண்டு போய் கலந்துக்க முடியாது. அந்த மலடிங்கிற ஒரு பட்டம் ஆண்கே குறை இருந்தாலும் அந்த மலடிங்கிற அந்த பட்டத்தை சுமக்கிற அந்த பெண்ணிட்ட போய் கேட்டு பாருங்க, இந்த திருமண வாழ்க்கை கசக்குதா இருக்குதானா? சத்தியமா கசக்குதுன்னு சொல்லுவாங்க. ஒரு நல்ல காரியத்துல கூட அவங்களால கலந்துக்க முடியாது. அப்ப எந்த வகையில பார்த்தாலும் சரி, ஆணுக்கும் பெண்ணுக்கும் இந்த திருமண வாழ்க்கை சந்தோஷத்தை ஒரு காலம் கொடுக்கறது இல்ல. ஒரே ஒரு விஷயம் சொல்லவா, இப்ப இவ்வளவு பேர் இருக்காங்கல்ல, தாயினுடைய பாசத்தை மட்டும் நான் சொல்லி விடைபெறலாம்னு ஆசைப்படுறேன். ஏன் தெரியுமா தாயினுடைய பாசத்தை சொல்றேன்? கண்ணதாசன் தான் ரொம்ப அழகா சொன்னா, உள்ளே உயிர் வளர்த்து உதிரத்தால் பால் கொடுத்து அள்ளிடும் போதெல்லாம் அன்பியை சேர்த்தனைத்து தொல்லை தமக்கென்றும் சுகமெல்லாம் இருக்கின்ற சொல்லாமல் சொல்லித்தரும் தேவதைக்கு கோவலது. பண்பு தெரியாத மிருகம் பிறந்தாலும் பால் தரும் கருணையது. இருக்கின்ற பிடிசோறு தனக்கென்று எண்ணாமல் கொடுக்கின்ற தெய்வம் அது. அது தூய்மை, அது நேர்மை, அது வாய்மை. உலகத்தில் சிறந்தது தாய்மை, இதை ஒப்புக்கொள்வதே நேர்மைன்னு கண்ணதாச தாயினுடைய பாசத்தை அழகா சொன்னானே. இந்த அம்மாவோட சேர்ந்து வாழ்ந்த சந்தோஷம் கல்யாணத்துக்கு அப்புறம் ஒரு ஆம்பளைக்கு இருக்கா சார்? அம்மாட்ட போய் உரிமையா அம்மா காசு கொடு, அப்பா காசு கொடுன்னு சின்ன வயசுல கேட்டோம்ல, கல்யாணத்துக்கு அப்புறம் நம்ம கேட்டோமே, அதே போல அப்பாவுக்கு அம்மாவுக்கு கொடுக்கலான்னு ஒரு ஆம்பளையால கொடுக்க முடியுமா சார்? நான் கேட்கிறேன். முடியாது. பொண்டாட்டி கேட்காம கொடுக்க முடியுமா? அதனாலதான் ஒரு புது கவிஞர் ரொம்ப அழகா சொன்னா, சிறு வயதில் அப்பாவின் வீட்டில் உரிமையோடு நான் சாப்பிட்டேன், நான் சிறு வயதில் அப்பா வீட்டில் உரிமையோடு சாப்பிட்டேன். ஆனால் என் அப்பா வயதான பிறகு என் வீட்டில் என் மனைவியிடம் கேட்டுத்தான் சாப்பிடுகிறார், அவருக்கு உரிமை கிடைக்கவில்லைன்னு சொல்லி வேதனைப்பட்டு சொல்றான்னா, இந்த திருமண வாழ்க்கை ஒரு குடும்பத்தையே சிதைக்குதா இல்லையா? நான் கேட்கிறேன். இவ்வளவு பேர் இருக்காங்கல்ல, உங்களை சாட்சியா வச்சு ஒரு கேள்வி கேள்வி, குறிப்பா கல்யாணம் பண்ண ஆண்களுக்கு இந்த கேள்வி. 7 ஜென்மத்துக்கும் 7 ஜென்மத்துக்கு இப்ப இருக்கிற பொண்டாட்டியே எனக்கு மனைவியா வரணும்னு நினைக்கிற ஆண்கள்லாம் கை தூக்கும் தான் பார்ப்போம்.
இங்க பத்தியா நிர்வாகஸ்தர்கள் யாருமே கை தூக்கல. என்ன அப்படி உட்கார்ந்துருக்கீங்க? எனக்கு என்ன வந்துருச்சு? விக்கி சக்தி யாருமே தூக்குறாங்க. ஐயோ, ஆனா அந்த ஸ்பீக்கர் பக்கத்துல ஒரு அண்ணன் மட்டும் தூக்குனாரு. ஏன் தெரியுமா? பக்கத்துல மூட்டுக்காரங்க அந்த கருவாவை அவங்களை தென்னாவட்டா உட்காந்து தூக்கு கைன்னு ஒரே வலி தாங்க முடியாம தூக்குறாங்க. ஆனா இதே கேள்விய பெண்கள் தாய் கொடுத்துரு கேளுங்கள, 7 குடும்பத்துக்கு இதே புருஷன் தான் வேணுமான்னு கேளுங்க, எல்லா பெண்கள் கை தூக்குறாங்க. அன்பு பண்பு பாசம் நினைக்கிறீங்களா? எந்த ஜென்மத்துல இப்படி ஒரு இளிச்சவாய் புருஷன் எனக்கு நடப்பாங்க. அதனால இவரே புருஷனா வரலாம். அந்த ஒரு கான்செப்ட் தான். இப்ப நீங்க இருக்க பெண்களை பார்த்து கேட்கறீங்க, அக்கா மனச்சாட்சியோட சொல்லுங்க, புருஷனோட பாஸ்போர்ட் சைஸ் போட்டோவை மணிப்பரிசிலே வச்சிருக்கிற பெண்கள் கை தூக்க பார்ப்போம். அங்க ஒரு அக்கா சொல்றாங்க, அந்த ஆளு வீட்டுல வச்சுக்கிறதே பெருசு, மணிப்பரிசல வர வச்சுக்கணுமா? மணிப்பரிசல அங்க 2 பேரும் கை தூக்கிட்டு சொல்றாங்க, சும்மா கை தூக்கி வந்து என்ன மணிப்பரிசை பார்க்க போறான். ஆனா என் முன்னாடி என்னோட பாஸ்போர்ட் சைஸ் போட்டோ 2 போட்டோ மணிப்பரிசு. நல்ல ஒரு கைத்தட்டல கொடுங்க. நல்ல ஒரு கை 2 போட்டோ மணிப்பரிசு. அந்த அளவு பாசம், அவ்வளவு பாசமா கேக்குறேன். பேங்க்ல லோனும் வாங்குற போட்டு வச்சிருக்காங்க. ஓட்டி போட்டு சார்ஜ் கையெழுத்து போட்டு விட்டுரும், நான் பேங்க் போட்டு லோன் அலைய வேண்டியது. அப்ப இந்த திருமண வாழ்க்கை எப்படி மகிழ்ச்சியா இருக்கும் நான் கேட்கிறேன். அதனாலதான் ஒவ்வொரு ஆண்கள் ஏமாத்த சார். ஒண்ணு இல்ல சார், இந்த ஆண்கள் காதல்ல யாராவது ஏமாத்தமா சார்? சத்தியமா சொல்ல, ஆண்கள் காதலுக்கும் பெண்கள் காதலுக்கும் ஒரு வித்தியாசம் இருக்கு சார். சொன்னோடனே எங்க ஆண்கள் எல்லாம் கை தட்டுவாங்க. ஆண்கள் காதலுக்கும் பெண்கள் காதலுக்கு என்ன வித்தியாசம்? ஆண்களும் காதலிக்கிறாங்க, பெண்களும் காதலிக்கிறாங்க. பெண்கள் ஏன் தெரியுமா காதலிக்கிறாங்க? நமக்கு அப்பா அம்மான்னு ஒருத்தவங்க இருக்கிறாங்க, நம்ம காதல பிரிச்சு விட்டுவாங்கிற நம்பிக்கையில பொம்பளை புள்ள போறா காதலிக்கும். ஆனா ஆண்கள் ஏன் தெரியுமா காதலிக்கிறோம்? நமக்கு நண்பன் ஒருத்தர் இருக்கான், நம்ம காதல சேர்த்து வைப்பாங்கிற நம்பிக்கையில தான் சார் ஆண்கள் பூரா காதலிச்சுக்கிட்டு இருக்கோம். நண்பன் தானே சேர்த்து வைப்பான், இல்லன்னு சொல்ல முடியுமா? நடுவர் சேர்த்து வைக்க மாட்டேன், நண்பன் தான் சொல்றாங்க. நண்பன் சேர்த்து வைப்பாங்கிற நம்பிக்கையில தானே சார் காதல் பண்ணோம். அதனாலதான் இந்த பெண்கள் ஆண்கள் உசிரையே கொடுத்து காதலிப்போம் சார். உனக்கு எது ஆனாலும் நான் பாத்துக்கிறேன்னு சொல்லி ஆண்கள் சொல்லுவான். ஆனா எப்பயாவது கழட்டிட்டு போகணும்னு சொல்லி பெண்கள் ஆசைப்படும். போன எடுத்துக்கங்களேன், பழைய சிம்ம அப்படியே இந்த லவ் பண்றப்ப பொம்பளை பிள்ளை ஒரு சிம் வச்சிருக்கும் பாத்தீங்களா? காலேஜ்ல படிக்கிறப்ப லவ் பண்றப்ப ஒரு சிம் வச்சிருக்கும். அப்பா அம்மா வீட்டுல ஒரு மாப்பிள்ளைய பேசி முடிச்சுட்டாங்கன்னு சொன்னோடனே அந்த சிம்ம 4ஆம் கூட உடச்சி தூக்கி வாய்க்கால் விட்டு அப்பா அம்மா கொடுத்த புது செல்ல போட்டுட்டு அந்த மாப்பிள்ளை கூடயே பேசிட்டாலே. ஆனா ஆம்பளை பையன் அப்படி பண்ண மாட்டான். காதலிக்கிறப்ப காலேஜ்ல படிக்கிறப்ப ஒரு சிம் வச்சிருக்கான்ல, அவளுக்கு வேற ஒரு பொண்ணு கூட கல்யாணம் ஆயிடுச்சுன்னா அந்த பழைய சிம்ம அவளுக்கே தெரியாம 100 ரூபாய் போட்டு ரீசார்ஜ் பண்ணிக்கிட்டே வச்சிருப்பான். ஏன் தெரியுமா? பெண் பிள்ளைகள் சிம்ம உடைக்குது, ஆண் சிம்ம பசங்க அந்த சிம்ம அப்படியே வச்சிருக்கான். பழைய காதலை எப்படியாவது போன் பண்ணிடுவானோங்கிற பயத்துலதான் பொம்பளை பிள்ளை அந்த சிம்ம உடைச்சு போடுது. ஆண்கள் ஏத்துப்பா ரீசார்ஜ் பண்ணி வச்சிருக்கான். பழைய காதலி என்னைக்காவது ஒரு நாள் போன் பண்ணிட மாட்டாதாங்கிற ஏக்கத்துலதான் சார் எங்க ஆண்கள் பூரா அந்த சிம் பண்ணி வச்சிருக்காங்கன்னா எங்கேயே தான் வீங்கி போயிட்டு எங்கேயே வீங்கி போறோம் இந்த பெண்களை நம்பி. அதனாலதான் சொன்னா, அம்மாவிற்கு அன்பை காட்டும், அப்பாவிற்கு அறிவை காட்டும், நண்பனின் கையோ பிகரை காட்டும், வீரன் கையோ டாட்டா காட்டியிருந்தா மச்சான். இந்த பொம்பளை பிள்ளை காதலிகள் நம்பாதன்னு எங்கால பாட்டியே சொன்னா, பொன்னால பைத்தியமா போனவன் குண்டு, இங்கு நாங்களால பைத்தியமா போனவன் குண்டா, பொன்னால காவி கட்டி நடந்தவன் குண்டு, இங்கு நாங்களால காவி கட்டி நடந்தவன் குண்டா, துண்ணுக்கு தாஜ்மஹால் கட்டி வச்சாண்டா, எவளாச்சும் ஒரு செடிகள் நட்டு வச்சாலா, நம்பி விடாதே புண்ணு நம்பி விடாதே, நம்பி விடாதே புண்ணு நம்பி விடாதே, பெண்பளையே காதலத்தான் நம்பி விடாதே, நம்பி விடாதே, நம்பியதால் வந்து மனம் நம்பி விடாதே, நம்பி விடாதே. ஒரே ஒரு செய்தியை சொல்லி நிறைவு செய்றேன். நிதர்சனமான உண்மைனா இங்க இருக்கிற பெண்கள் தயவு செஞ்சு கை தட்டுங்க, இல்லாட்டி வேண்டாம். இங்க நிறைய பேர் பள்ளிக்கூடத்துல படிச்சிருப்பாங்க, காலேஜ்ல படிச்சிருப்பாங்க. பெண்கள் நிறைய பேர் பள்ளிக்கூடத்திலேயே காலேஜ்லயே படிச்சிருப்பீங்கல்ல. நீங்க படிச்ச காலத்துல உங்க ஃப்ரெண்ட்ஸ்குள்ளார பேசுறப்பயோ இல்ல டீச்சர் வந்து பெண் பிள்ளைகளை பார்த்து யார் யாரு படிச்சு என்னென்ன ஆகணும்னு ஆசைப்படுறீங்க அப்படின்னு கேட்டிருப்பாங்க. அப்ப நீங்க என்ன சொல்லிருப்பீங்க? நான் டாக்டர் ஆக போறேன், நான் இன்ஜினியர் ஆக போறேன், நான் படிச்சு பெரிய ஆர்கிடெக்ட் ஆக போறேன், நான் நல்ல ஒரு மருத்துவச்சி ஆக போறேன், நான் நல்ல நர்ஸ் ஆக போறேன்னு சொல்லி எல்லா பெண்களும் தன்னுடைய ப்ரொஃபஷனலை சொல்லிருப்பாங்க. ஆனா கல்யாணத்துக்கு அப்புறம் அவங்க படிச்ச படிப்புக்கு உண்டான வேலையை செய்யறாங்களான்னு பார்த்தா ஒரு 10% பெண்கள் கூட தன்னுடைய லட்சியத்தை அடைய முடியலையே. அவங்களுடைய லட்சியத்தை அடையறதுக்கு தடையா இருக்கிறதே இந்த திருமண வாழ்க்கைன்னு சொன்னா, இந்த திருமண வாழ்க்கை வாழணுமேனுதான் வாழ்றாங்களே தவிர வாழணும்னு ஆசைப்பட்டு வாழலங்கிற ஒரே காரணத்தால கூழு சுண்டல் வேர்க்கடலை வத்தக்கை விடுமான சுண்டல் சுண்டால மக்கள் நீரும் ஒரு பேட்டரி இலை நீராக்கும் கிராமத்தை கம்ப்ளீட் வெள்ளருக்கு அவிச்சப்பட்ட ஆஃப் ஆயில் ஆம்லெட். இந்த திருமண வாழ்க்கை இது எல்லாமே டூப்பு,
மொரட்டு சிங்கிளா லவ் பண்ணிட்டு அப்பா அம்மாட்ட திட்டு வாங்கிட்டு 11 மணி ஆனாலும் வீட்டுக்கு வந்து அம்மா அப்பா வச்சிருக்க பழைய சாப்பாடை சாப்பிடுற மொரட்டு சிங்கிள் பேச்சுலர் வாழ்க்கை தான் டாப்பு. எங்களுக்கு தான் நடுவர் நீங்க தரணும் தீர்ப்பு, இல்லாட்டி இந்த ஊர் இளைஞர்களே உங்களுக்கு வைப்பாங்க ஆப்பு என்று சொல்லி. ஆப்பு இல்ல ஆப்பு நடுவர் இல்ல, எங்க பக்கம் நீங்க தீர்ப்பை கொடுத்துட்டா நாங்க புத்திசாலி. ஆமா, ஏன்னா ஜெயிச்சிடறோம்ல. எதிரணிக்கு நீங்க தீர்ப்பை கொடுத்துட்டா நாங்க முட்டாள், ஏன்னா அவங்கள்ட்ட நாங்க தோத்துறோம்ல. நடுவர் நீங்க எங்க பக்கம் தீர்ப்பை கொடுத்தா நாங்க புத்திசாலி, எதிரணிக்கு நீங்க தீர்ப்பை கொடுத்துட்டா நாங்க முட்டாள். எங்களை புத்திசாலி என்று இன்னொரு புத்திசாலியால் தான் சொல்ல முடியும், எங்களை முட்டாள் என்று இன்னொரு முட்டாளால் தான் சொல்ல முடியும். நீங்க தீர்ப்பை யாரு பக்கம் வேணாலும் கொடுத்துக்கங்க. நீ என்ன தன்மதுர அரசாணியா நிஜமாக வந்திருக்கும் அதிராணியா என்ற எண்ணம் கொண்டா நடக்காதம்மா, நடந்தா இந்த அபு கிட்ட பலிக்காதம்மா. இல்லாதத கொல்லாதது எல்லாருக்கும் சொல்லாத எம்மா எம்மா சும்மா சும்மா இங்கே இங்கே சொன்னாரு. பெண்ணாக பிறந்தாலே பெரும்பாக்கியோ, முன்னோர்கள் சொன்னால நீ ஒரு வாக்கியோ. வாயாடியே போலே பெண்ணாலே பெண்ணின் குரல் பின்னாலே என்று சொல்லி வாயடக்கத்தோடு வாழ்கின்ற பேச்சுலர் வாழ்க்கை தான் சிறந்தது. கல்யாணம் பண்ணிட்டு வாயே துறக்காம வாழ்க்கை எப்படி சிறந்தது என்று சொல்லி கல்யாணம் பண்ணதுக்கு அப்புறம் கல்யாணம் பண்ணதுக்கு அப்புறம் பொண்டாட்டி சொல்றதுக்கெல்லாம் ஓம் ஓம் ஓம்னு சொல்றதை விட கல்யாணத்துக்கு முன்னாடி அம்மா அப்பா சொல்றது கேட்டு ஆம் ஆம் ஆம்னு வாழ்ந்தோம்னா வாழ்க்கை ஜம்முன்னு இருக்குங்கிற காரணத்தினால திருமணத்துக்கு முன்பான வாழ்க்கையே சிறந்தது என்று சொல்லி பொண்டாட்டி சமையலுக்கு அம்மா சமையலுக்கு ஒரு வித்தியாசம் இருக்கு. தெரியும் என்ன இதை சொல்லி நிறைவு சார், பொண்டாட்டி சமையலுக்கு அம்மா சமையலுக்கு ஒரு வித்தியாசம் இருக்கு சார். அதனாலதான் திருமண வாழ்க்கை சரியில்லைன்னு சொல்றேன். ஏன் தெரியுமா, எங்க அம்மா எல்லாம் தக்காளி சோறியே பிரியாணி மாதிரி செஞ்சா அது அம்மா சமையல் சார். தக்காளி சோறியே பிரியாணி மாதிரி செஞ்சா அது அம்மா சமையல். பிரியாணியவே தக்காளி சோறு மாதிரி செஞ்சா அதுதான் சார் பொண்டாட்டி சமையல். அதனாலதான் சார் இந்த கல்யாண வாழ்க்கை சரியில்லை. இதை விட ஈஸியா சொல்லலாம். எப்படி பொண்டாட்டி சமையலுக்கும் அம்மா சமையலுக்கும் ஒரே ஒரு வித்தியாசம். என்ன வித்தியாசம்? மூக்கு பிடிக்க சாப்பிட்டோம்னா அம்மா சமையல், மூக்க புடிச்சுக்கிட்டே சாப்பிட்டோம்னா அதுதான்டா பொண்டாட்டி சமையல். இன்னொரு வித்தியாசம் இருக்கு. என்னது? நரைச்ச முடி கிடந்தா அம்மா சமையல், கருப்பு முடி கிடந்தா பொண்டாட்டி சமையல். செம்பட்ட முடினா உங்க சமையல், உங்க சைத்தாங்க. சாப்பாட்டுல முடியே இல்லன்னா சாப்பாட்டுல முடியே இல்லன்னா அதான்டா ஆம்பளையார் சமையல். பாத்தீங்களா? அப்ப வாழ்க்கை அப்படி போயிட்டு இருக்க. அதனாலதான் சொல்ற மகிழ்ச்சியான மனநிறைவான வாழ்க்கை திருமணத்துக்கு உண்டே என்று சொல்லி கடவுள்ல புருஷன் பொண்டாட்டி கல்யாணம் பண்ணி கல்யாணம் பண்ண முதல் நாளே சினிமாவுக்கு போலான்னு சொல்லி போயிருக்காங்க. ஆமா, சினிமாவில படம் போட்ட ஒரு 10 நிமிஷத்துல கரண்ட் போயிருச்சு. கரண்ட் போய் ஒரு 5 நிமிஷம் கழிச்சு வந்திருக்கு. வந்த உடனே இந்த புருஷாக்காரன் சொன்னா பொண்டாட்டிட்ட, அடியே கரண்ட் போயிட்டு உடனே வந்துடும் தான் நான் கம்முன்னு இருந்தேன். 5 நிமிஷம் லேட் ஆகிதான் கரண்ட் வரும்னு தெரிஞ்சிருந்ததுன்னா கல்யாணம் பண்ண முதல் நாளே ஆசைக்கு உன் கண்ணத்துல 2 முத்தத்தை கொடுத்துருப்பண்டி அப்படின்னு நான் புருஷன்காரன். அதுக்கு கொண்டாடி சொன்னாலா, இப்ப கரண்ட் போனப்ப முத்தம் கொடுத்தது நீங்க இல்லையா அப்படின்னு கேட்டுச்சான். திருமண வாழ்க்கை எவ்வளவு சிக்கல். அந்த புருஷன் பொண்டாட்டி பாத்தீங்களா? கல்யாணம் பண்ணி போனாலே பிரச்சனை சார். ஆனா எங்க பசங்களோட போனோமா, லாட்டி சீட்டை கிழிச்சோமா, அப்படி தூக்கி விட்டாருங்கம்மா, விசில் அடிச்சமான்னு வந்த இந்த பேச்சுலர் லைஃப் தான் நல்லதுன்னு சொல்லி நல்ல வாய்ப்பு நடுவிலாட்டு விடப்படுகிறேன். நன்றி, வணக்கம், ஜெய். அருமையான பேச்சு. செந்தில் எதை நினைச்சு சிரிக்கிற? முத்தம் கொடுத்ததை நினைச்சு சிரிக்கிறாங்க சார். உண்மையிலே திருமண வாழ்க்கை நல்லா இல்ல அப்படின்னு இருக்காரு. ஒரு காலத்துல வலிச்சா புள்ள, இப்ப கிழிச்சா புள்ள. ஒரு காலத்துல பிறந்த ஊரா புள்ள, இப்ப பிறக்க ஊரா கீரி புள்ள. ஏன்னா கீரி தான் புள்ள பிறக்கும். ஒரு காலத்துல குழந்தை பிறந்தவங்களை பார்க்க போனோம்னா ஆஸ்பத்திரியில எது பிரசவ வார்டுன்னே கேட்க வேண்டாம். தாய் ஒரு பக்காலும் புள்ள ஒரு பக்காலும், இதாண்டா பிரசவ வார்டுன்னு குழந்தை பிறந்த பார்த்துட்டோம். போன மாசம் என் குழந்தைய குழந்தை பிறந்துச்சு. எனக்கு ஏன் சகலை குழந்தை பிறந்ததை பார்க்க போறோம். தாய் அலுவல, பிள்ளைங்க அலுவல, புருஷன் அலுவல. நீ ஆண்டா அலுவலான்னு கேட்கிற. ஆபரேஷனுக்கு 80,000 ரூபாய் பணம் கட்டணும். நான் தானே நான் வாங்கினதான். அதையும் பிரிச்சு விட்டுக்காங்க பாருங்க. முதல் பிரசவம்னா அப்பங்காரன் பணம் கட்டணுமா, 2வது பிரசவம்னா புருஷக்காரன் பணம் கட்டணுமா, 3வது பிரசவத்துக்கு நான் கட்டுவேன், நீ கட்டு. உனக்கு பிரசவமா வேணா பேசாம உட்காந்துனாதான் நல்லது. பெரிய மனுஷன் மாதிரி நடந்தது. எங்க திருமண வாழ்க்கையில் நிம்மதி இருக்கு? பொண்டாட்டி எங்க சார் புரிஞ்சுக்க முடியுது? போன மாசம் ஒரு பட்டிமன்றம் முடிஞ்சு விடிய காலம் 4 மணிக்கெல்லாம் வீட்டுக்கு போயிட்டு காலிங் பெல் அடிச்சேன். என் பொண்டாட்டி கதவை திறந்தான். பாவம் தூக்கத்துல வந்து திறக்கிறாளே, அப்படி சிரிச்சு வைப்போம்னு அவ கதவை திறந்தோன்னே அப்படின்னு சிரிச்சேன். என்னையெல்லாம் பார்த்தா சிரிப்பாத்தான் இருக்கும். போய் படுத்துட்டேன்.
மறுவாரம் அதே மாதிரி பட்டிமன்றம் முடிச்சு அதே டயத்துக்கு போறேன். காலிங் பெல் அடிச்சு கதவை திறந்தான். இவதான் சிரிச்சா திட்டாளே அப்படின்னு கதவை திறந்தேன். இப்படி என்னைய பார்த்தா சிரிப்பியா, அந்த அவளை பார்த்தா சிரிப்பேன். இப்படிய காலம் 4 மணிக்கவோ காலத்தை வந்துருக்கு அவளை பார்த்து நான் சிரிக்கிறதுக்கு எங்க உங்களை புரிஞ்சுக்க முடியுது? என்ன ஐடியா? ஏன் நான் உள்ள ஒரு பிளான் பண்றீங்களாடா? பக்கத்துல இன்ஸ்பெக்டர் விடுறாரு, நல்லா ஒருத்த விட பிளான் பண்றாங்க பாருங்க. பக்கத்துல ஏத்து விடுக்காத பொண்டாட்டியில ஒண்ணு தெரிஞ்சுக்கங்க. பொண்டாட்டியில 3 டைப் ஆஃப் ஒய்ஃப்ஸ், 3 வகையான பொண்டாட்டி இருக்கா. ஃபர்ஸ்ட் டைப் சாப்பாடு பொதுவா சாம்பார ஊத்துவா, பிசைஞ்சு வாயில வைப்போம். ஏடி உப்பு இல்ல, ஏன் உப்பு உடனே சாப்பிடுவா, நீ போட்டு சாப்பிட மாட்டியா, கத்துவா கதறுவா. இவளை கூட கணக்குல சேர்த்துக்கலாம். நம்பர் 2, என்னடி சாம்பார்ல உப்பு இல்ல, வாயிலே முடங்குவா. உடைய கழிச்சல் லாரி போது பஸ் போது அடிபடி தொலைமாந்து தொடங்கி நம்ம கையில கட்ட முடிச்சு படிச்சு படிச்சு போட்ட இவளையும் கணக்குல சேர்க்கலாம். நம்பர் 3, இவதான் டேஞ்சரானா. என்னடி சாம்பார்ல உப்பு இல்ல, பதிலே பேச மாட்டேன், இப்படி பருவர்னு முழிப்பான். இவதான் சோத்துல விஷத்தை வச்சிருக்கிறோம். சுலோ பாய்சன். இவளுக்கிட்டதான் கொஞ்சம் உஷாரா இருக்கும். எனக்கு 14 கொண்டாட்டி, அதனால மீதி 7 திருப்பூருக்கு வேலைக்கு போயிட்டாங்க. இதான் இதுகிட்ட நம்பரை வாங்கிக்க. வாழ்க்கையே நாட்டி போச்சு இன்னைக்கு சார். என் கதையை கேளுங்க. நேத்து ஒருத்தட்ட மாற்றம் பாருங்க, யாரும் அது மாதிரி மாட்டக்கூடாது சார். நேத்து நாமக்கல்ல இருந்து ஈரோடு பஸ் ஏறின திருச்செங்கோட்டுல இறங்குறது. பஸ் பஸ் ஸ்டாண்டை விட்டுத்தான் வெளியில வந்துச்சு. 3 சீட்ல 3 சீட்டு முன்னாடி சன்னல் ஓரமா உட்கார்ந்து இருக்கு. ஒருத்த ஒடியாந்து என் பக்கத்துல உட்கார்ந்து பட்டையெல்லாம் போட்டிருந்தான். வெளிப்பட்டை மட்டும் இல்ல, உள்பட்டையும் போட்டிருந்திருப்பான் போல எனக்கு தெரியும். பஸ் எங்க போகுதுன்னு கேட்டான். எங்க போகுதுன்னே தெரியாம இருக்கானா எவ்வளவு பெரிய போதையா இருப்பான். பஸ் ஈரோடு போகுதுன்னு. அப்படிலாம் போகக்கூடாது அப்படின்னா கிரகத்தை கூட்டுறான்டான்னு எந்திரிக்க போன கம்பியோட கேட்டு போட்டு புடிச்சுக்கிட்டான். உக்காரு உக்காரு. நான் சன்னல்லே சாஞ்சிட்டேன். அண்ணே அப்படின்னா, தம்பி அப்படின்னு இன்னும் மரியாதை கொடுத்தோம். ஏன்னா அவன் பேசல, பகவான் பேசுறான். என்னென்ன ஊர் வரும் கேட்டான். நாமக்கல், கலெக்டர் ஆபீஸ், மாணிக்கம்பாளையம், திருச்செங்கோடு, ஈரோடுன்னு. அப்படிலாம் வரக்கூடாது. எந்திரிக்க போனோம்னா வாந்தி எடுக்கிற மாதிரியே வர்றான், எடுத்தும் தொலைய மாட்டான், உப்புங்கிறான், உட்காந்துக்கிறான். நான் சன்னல்லே சாஞ்சிட்டேன். அண்ணே ரொம்ப நாளா திருச்செங்கோடு அந்த இடத்துல இருக்கு, ஈரோடு அந்த இடத்துல இருக்கு. ஈரோடு தூக்கி நாமக்கல்ல வைக்கணும், நாமக்கல்ல தூக்கி திருச்செங்கோடுல வைக்கணும், என்ன சொல்றாங்க கேட்டான். முடியாதுன்னா வாந்திய வாயில விட்டுருவோம், அப்படியே செய்வோம்னே அப்படின்னு. நாங்க பேசுறது பின்னாடி 2 பேரும் கேட்டுக்கிட்டு இருக்காங்க. அதுல ஒருத்தன் சொன்னா, முன்னாடி பாரு 2 குடியார பயிர்கள் என்னமா பேசிக்கிட்டாங்க, புடிச்சதாவே மாட்டினவன் தான். இன்னொருத்தன் சொன்னா, இவன் கொஞ்சமா தான் ஏத்திருப்பான் போல இருக்கு, அந்த மூக்கு நீளமா இருக்கவன் தாண்டா ஃபுல்லா ஏத்திருப்பான் போல இருக்கு, இவன் சொல்றதுக்கு கூட ஆமா போறான். இப்படி ஒரு குடிகாரனையும் கட்டி ஒருத்தி குடும்பம் நடத்துறான்ல, யாருக்கு தெரியுமா கோயில் கட்ட வேண்டும்? நித்த நித்தம் குடிகார கணவனோடு குடும்பம் நடத்துற பெண்ணிற்குத்தான் இந்த சமூகத்திலே கோவில் கட்ட. புதுச்சான்னு அவளை விஷயம் கூட்டான். ஆனா அந்த பொண்டாடி சரியா இருக்காளா? ஒண்ணு இல்ல சார். போன வாரம் எங்க அம்மா ஒரு கல்யாணத்துக்கு போனாங்க. அவ சொல்றான், உங்க அம்மா ஒரு கல்யாணத்துக்கு போயிடுச்சு, அடுத்த கல்யாணத்துக்கு நான் தான் போவேன். கரெக்டா போறேன். 4 நாளைக்கு முன்னாடி ஒரு சாவு வீட்டுக்கு எங்க அம்மா போச்சு. இவன் சொல்றான், அடுத்த சாவுக்கு நான் தான் போறேன். எவன் அவரை என்ன இங்க பாக்குறது? நேத்து ஒரு சாவு வீட்டுக்கு வந்துருச்சு. ஏன்டி உனக்கு ஒப்பாரி வைக்க தெரியாது, நீ சாவு வீட்டுல போய் எப்படி அழுவாய் கேட்கறேன், அதெல்லாம் டெக்னிக் இருக்குன்னு சொல்லி டச் போன்ல ஒப்பாரி அப்படின்னு பதிவு பண்ணி சாவு வீட்டுல போய் ஜாக்கெட்ல போட்டுக்கிட்டு இவ கட்டி அழுதுன்னு இருந்திருக்கா. இவளுக்கு கட்டி அழுதுல ஒரு அமுக்குல டச் மாறி அந்த செத்த வந்துட்டு உட்காண்டா ஜனி குடிச்சோட இந்த பால் கொடுத்து இவ்வளவு விமிசை கொடுக்கலாமா? சாகுபூடா இருக்க வேணாமா? ஏன் இந்த பாடுபடுத்துற? திருமணத்துக்கு அப்புறம் எவன் நிம்மதியா இருக்கான்? மாமியா மருமக சண்டை சொன்னாரு. ஆனா ஒரு உண்மையை சொல்லு சார், எனக்கு கல்யாணம் ஆகி 18 வருஷமா எங்க அம்மாவுக்கு என் பொண்டாட்டிக்கு மாமியா மருமக சண்டையே வந்தது இல்ல. சத்தியம் பண்ணி சொல்லி போய் சொல்ல வேண்டிய அவசியம் எனக்கு கிடையாது. சத்தியம் சர்வ சத்தியம். 18 வருஷமா என் பொண்டாட்டிக்கு அம்மாவுக்கு சண்டை வந்தது.
எங்க அம்மா செத்து 18 வருஷம் ஆச்சு. இருந்தாவில சண்டை பண்றதுக்கு இப்ப சாப்பிடுறா, உருடுறா, பெறா. எங்க அம்மா செத்துச்சேன்னு என் பெரியம்மா கொண்டாந்து வச்சு என் பிள்ளைகளை பாத்துக்கிறேன். இது பெரியம்மா வராது, உனக்கு அத்தை வேணும். பெரியம்மா கொண்டாந்து வச்சேன். தொண்டை வலிக்குன்னு எங்க பெரியம்மா சொல்லியிருக்கு. டாக்டர்கிட்ட கூட்டி போய்க்கா, அவர் 15,000 ரூபாய் கொடுங்க, உள்நாக்கு வளர்ந்துருக்கு, நைஸா கட் பண்ணிடுவோம் இருக்காரு. இவன் நைஸா டாக்டர் கூப்பிட்டு 30,000 வந்தாரு. இந்த வெளியில தூக்குற நாட்டையும் அப்படியா நறுக்கி விட்டு. எங்க அம்மா இப்ப சாப்பிட கூட வாயை திறக்க மாட்டேங்குது. இப்ப வாயை திறந்தாலே கத்திரிக்கோளை கட்டான். எங்க அம்மா நாக்க உள்ள பள்ளி மாதிரியே இருக்குது யாருக்கு. அப்ப அந்த திருமண வாழ்க்கை எப்படி நிம்மதியா இருக்கும்? வாழ்க்கையே வெறுத்து போய் திரிகிறவன் பொண்டாட்டி என்பவள் ஒரு பேயாக திரிகிறாளே, புலம்பி தீர்த்திருக்காரு. இதற்கெல்லாம் பதில் சொல்லி பேச பிரபல நாட்டுக்கோழி நிபுணர் சென்னை ராணிக்குமார் அவர்கள் நல்ல ஒரு கைதட்டல் கொடுக்கலாம்.